அடங்கா காதல் திமிரே. அத்தியாயம் 5. பிரபஞ்சன் தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய மறுதினமே அவனை அழைத்து கொண்டு சிட்னிக்கு பறந்தாள் சம்யுக்தா. ஏற்கனவே அவனை காதலிப்பதாக தனது பெற்றோரிடம் அவள் கூறியிருந்ததால் அவர்களும் சந்தோஷமாகவே இருவரையும் வரவேற்றனர். தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதிய விருந்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது, என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்க விருப்பப்படுற விஷயத்த உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா மாப்ள என்று மனோகரன் கேட்கவும், நிமிர்ந்து அவரை நோக்கியவன், இல்லை மாமா, இனிமே தான் சொல்லணும் என்று அவருக்கு பதிலளித்தான். ஆர் யூ ஷுவர்? உங்கள் பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இங்கே வந்து 25 வருஷம் ஆனதால் இந்த கல்ச்சரோட ஈஸியாக ஒத்து போயிட்டேன். அதனால தான் என் மக சொன்னதும் உங்கள் காதலையும் உடனே ஏற்றுக்கிட்டேன். ஆனால் கிராமத்து கலாச்சாரத்தில் இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்களும் உங்கள் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவுகள் வச்சுருப்பாங்கல்ல என்றார் மனோகரன். பிரபஞ்சனுக்கு அவர் சொல்ல வருவது நன்றாகவே புரிந்தது. வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த தன் மகளை அவனது பெற்றோர் எந்த அளவிற்கு மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து அவர் குழப்பமடைவது அவனுக்கு நியாயமாகவே பட்டது. சொல்கிற விதத்தில் சொன்னால் அவங்க என்னையும் சம்யுவையும் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க மாமா. என் கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் தான். அவனும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டான். இனிமே நான் மட்டும்தாங்கிற போது அம்மா அப்பா நிச்சயமாக எங்களை ஏற்றுப்பாங்க என்று நம்பிக்கையுடன் பேசியவனையே ரசித்து பார்த்தாள் சம்யுக்தா. என்னவென்று புருவ முயற்சி கேட்டவனை பார்த்து அவள் ரகசியமாக கண்ணடிக்கவும், இதமாக அதிர்ந்தவன் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு அவளை செல்லமாக முறைத்தான். சாப்பிடாமல் பிரபஞ்சனையே சைற்றடித்து கொண்டிருந்த தன் மகளிடம், குமுதவல்லி, தட்டில் இன்னும் எல்லாம் அப்படியே இருக்கு, ஒழுங்கா சாப்பிடு என்று மனோகரன் கூறவும், அவர் சொன்ன குமுதவல்லி என்ற பெயரை கேட்டு குபீரென சிரித்தான் பிரபஞ்சன். அதை கண்டு அவளுள் கோபம் வந்துவிட, தன் அருகில் அமர்ந்திருந்தவனை யாரும் அறியாமல் நறுக்கென கிள்ளியவள், அப்பா, என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐ ஹேட் தட் நேம் என்றாள் எரிச்சலுடன். ஆனால் அவளது கோபத்தை கண்டு கொள்ளாமல் அவர் உண்பதிலேயே கவனமாக இருக்கவும், அவளது அன்னை சாவித்ரிதான், சம்யு, அப்பா கிட்ட என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு, அமைதியா சாப்பிடு என்று அவளை அதட்டினார். அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாமல் பிரபஞ்சனை நொடிக்கொரு முறை முறைத்தபடி உண்டு முடித்தாள். மனோகரன் சொன்னதற்கு பிறகு அன்று இரவே தன்னையும் சம்யுக்தாவையும் பற்றி இந்தியாவில் இருக்கும் தனது பெற்றோரிடம் பேச எண்ணியவன் வீட்டு தொலைபேசிக்கு அழைத்தான். மறுபுறம் அழைப்பை ஏற்ற அவனது அண்ணன் நிரஞ்சன், சொல்லடா தம்பி, கொஞ்ச நாளாக உன்கிட்ட இருந்து சத்தத்தையே காணோம். என்ன, அங்கே ஏதாவது வெள்ளக்காரியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்றான். பிரபஞ்சனுக்கும் அவனுக்கும் 2 ஆண்டுகள்தான் வித்தியாசம். அதனால் இருவரும் சகோதரர்கள் என்பதை தாண்டி நல்ல நண்பர்களாகவே பழகுவர். 1 வருடத்திற்கு முன்புதான் நிரஞ்சனுக்கு அவனது சொந்தத்திலேயே பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தனர். கல்லூரியில் விவசாயம் பற்றி படித்துவிட்டு இப்பொழுது தனது தந்தைக்கு உதவியாக விவசாயம் மற்றும் ரைஸ் மில் தொடர்பான வேலைகளில் உதவி செய்கிறான். அண்ணன் சொன்னதை கேட்டதும், ஆமாம், இப்போ அது ஒன்று மட்டும்தான் குறைச்சல் பாரு. சரி சரி, உன் கிண்டல் பேச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. அப்பா இருந்தால் முதல்ல அவர்கிட்ட ஃபோனை கொடு என்றதும் தனது தந்தையிடம், தம்பி பேசணுமாப்பா என்று ரிசீவரை கொடுத்துவிட்டு சென்றான் நிரஞ்சன். மகன் பேசுகிறான் என்றதுமே சிரித்தபடி ஃபோனை காதில் வைத்த முத்துமாணிக்கம், ஹலோ தம்பி, நல்லா இருக்கியாயா? வேலையெல்லாம் எப்படி போகுது என்றார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் அம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்றவன் சிறு மௌனத்திற்கு பிறகு, அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று தயங்கியவன் தானும் சம்யுக்தாவும் மனதார காதலிப்பதையும் அவளை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதையும் ஒரு வார தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொல்லி முடித்தான். பிரபஞ்சன் பேசி முடித்ததும் முழுதாக 1 நிமிடம் மாணிக்கம் எதுவுமே பேசவில்லை. ஒருவேளை லைன் கட்டாகிவிட்டதோ என்று நினைத்தவன், அப்பா அப்பா, நான் பேசுறது கேக்குதா எனவும் தான், கேக்குதுப்பா, அம்மா கிட்ட பேசிட்டு நாளைக்கு உனக்கு பதில் சொல்கிறேன் என்றவர் அழைப்பை துண்டித்தார். தந்தையிடம் தனது விருப்பத்தை கூறிய பிறகு ஒரு புறம் அவனது மனபாரம் சற்று குறைந்தாலும் அவர் நாளை என்ன பதில் சொல்ல போகிறாரோ என்று நினைத்து மறுபுறம் பதைக்கவும் செய்தான். மறுநாள் அவரிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறதோ என்று தனது வீட்டில் அலைபேசியை கையில் வைத்துக்கொண்டு சம்யுக்தாவுடன் சேர்ந்து காத்து கொண்டிருந்தான். பிரபஞ்சனின் பதட்டத்தை கண்டவளோ அவனது கை வளைவில் தனது கரத்தை வைத்து, சில் பிரபா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? நிச்சயமாக உங்கள் வீட்டிலேருந்து நல்ல பதிலாக தான் வரும். அப்படி வரலன்னா நானே அவங்கக்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன், சரியா
என்று அவனுக்கு தைரியம் அளித்தபடி அமர்ந்திருந்தாள். அவர்கள் எதிர்பார்த்த நேரத்திற்கு சரியாக இந்தியாவிலிருந்து அழைப்பு வரவும் பதட்டத்துடன் அழைப்பை ஏற்றவன், ஹலோ, சொல்லுங்கப்பா என்றான். நீ சொன்ன விஷயத்தை பற்றி உன் அம்மா கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் பேசினேன். உன் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாப்பா என்று மாணிக்கம் சொன்ன செய்தியை கேட்டதும் பதட்டமானான் பிரபஞ்சன். அவனது முகபாவனையை கண்ட சம்யுக்தாவிற்கோ இதயம் படபடவென அடித்து கொண்டது. என்னாச்சு என்று அவனிடம் சேகையால் அவள் வினவவும், வெயிட் என்று அவள் முன்பு கரம் நீட்டி அவளை அமைதியாக இருக்கும்படி கூறினான். பின்னர் தனது தந்தையிடம், ஏன்பா அம்மா ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க என்று கேட்டவனிடம், வெளிநாட்டில் வளர்ந்த பொண்ணு நம்ம வீட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறா. அது போக நாளைக்கே உங்கள் 2 பேருக்கும் இடையில இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறா. அவன் நினைக்கிறதும் ஒரு வகையில் நியாயம்தானே. நம்ம ஊர் பொண்ணுன்னா நம்ம பேச்சை கேட்டு குடும்பத்துக்கு அடக்கமாக இருக்கும் என்றார். என்னதான் தன் தாய் சொன்ன காரணம் அவனுக்கு நியாயமாக தோன்றினாலும் அதை அவனால் முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஃபோன் அம்மா கிட்ட கொடுங்கப்பா, நான் அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன் என்றதும் மகன் சொன்னபடியே தொலைபேசியை தனது மனைவியிடம் கொடுத்தார் மாணிக்கம். மறுபுறம் ரிசீவரை வாங்கிய பாக்யலட்சுமி, சொல்லு என்றதும் அன்னையின் கோபம் கண்டு இதழ் விரித்தான் பிரபஞ்சன். நிரஞ்சன் அப்பா செல்லம் என்றால் இவன் அவனது அம்மாவின் செல்லம். தன் மீது அவர் கொள்ளும் கோபத்திற்கு ஆயுள் மிகவும் குறைவு என்பது அவன் அறிந்த ஒன்றே. சிரித்தபடியே அவரிடம், என்னம்மா என் மேல கோபமா என்றதும், இல்லையே, நான் இதுக்காக கோபப்படணும், நீ தான் பெரிய மனுஷன் ஆயிட்டியப்பா என்று பதிலளித்தார். பிரபஞ்சனோ, ப்ளீஸ்மா, என் மேலே தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. சம்யுக்தா ரொம்ப நல்ல பொண்ணுமா, உங்களுக்கும் நிச்சயமாக அவளை பிடிக்கும் என்றான். அவரோ, உன் இஷ்டம்பா, நான் யார் உன் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு என்று அவர் மீண்டும் தனது கோபத்தை வெளிப்படுத்தவும், உங்கள் விருப்பத்தை மீறி நான் எதுவும் செய்ய போகிறதில்லம்மா. ஆனால் முன்ன பின்ன நேரில் பார்க்காம அவங்க கூட பழகாமல் ஒருத்தரை பற்றி தப்பாக கணக்கிடக்கூடாதுன்னு நீங்கள் தானம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. இப்போ நீங்களே இந்த தவறை செய்கிறீங்களே, ஏம்மா என்று தன் மகன் கேட்ட கேள்விக்கு பாக்யலட்சுமியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. சில நொடிகள் மறுபுறம் மௌனம் காத்தவர் தனது கணவரிடம் தொலைபேசியை கொடுத்துவிட்டு சென்றார். சொல்லுப்பா, அம்மா என்ன சொன்னா என்று கேட்ட தந்தையிடம், முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுவும் சொல்லாமல் மௌனமாக போயிட்டாங்க என்று பெருமூச்சு விட்டவன் தொடர்ந்து, அம்மாவோட விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, உங்களுக்கு இதில் சம்மதம் தானே என்று எதிர்பார்ப்புடன் கேட்டான். சம்மதம் இல்லாமல் தான் உன் அம்மா கிட்ட போய் பேசினேனா? எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம்தான் எப்போவுமே முக்கியம். நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆனால் என்ன இருந்தாலும் உன் அம்மா வெளியுலகம் தெரியாமல் வளர்ந்தவ. அவளுக்கு இதெல்லாம் ஏற்றுக்க கொஞ்சம் காலம் பிடிக்கும் என்று மாணிக்கம் கூறியதை கேட்ட பிறகுதான் சற்று நிம்மதியாக உணர்ந்தான் பிரபஞ்சன். தேங்க்ஸ்பா, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. வேணும்னா ஒன்று செய்கிறேன், சம்யுக்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அவளை நேரில் பார்த்தா அம்மாவோட அபிப்பிராயம் மாறலாம் என்று தனக்கு தோன்றிய ஒரு யோசனையை அவன் சொல்லவும், உனக்கு சரின்னு பட்டா தாராளமாக கூட்டிட்டு வாப்பா, நான் வச்சுக்கிறேன் என்றவர் அழைப்பை துண்டித்தார். ஃபோன் பேசி முடித்தவன் குழப்பத்துடன் இருப்பதை கண்டதும், என்னாச்சு பிரபா, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலையா என்று சோகமாக கேட்ட சம்யுக்தாவிடம், அம்மா தான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க என்றான். பதட்டமாக அவனது கரம் பற்றியவள், ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது என்றவளிடம், வேற வழியே இல்லை, நம்ம 2 பேரும் இந்தியாவுக்கு போய் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது தான் என்று பதில் கூறியவன் அவளது முகத்தில் தெரிந்த கலக்கத்தை பார்த்து, எல்லாம் சரியாயிடும்டா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறி அவளை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அடுத்த வாரமே சம்யுக்தாவின் பெற்றோரிடம் அனுமதி வாங்கி அவளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு இந்தியா புறப்பட்டு சென்றான். தனது வீட்டை அடையும் வரை அவள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று சம்யுக்தாவின் காதில் ரத்தம் வரும் அளவிற்கு அறிவுரைகளை கூறினான். எனக்கு தெரியும் பிரபா, ஐ கேன் மேனேஜ் என்று கூறி அவனது அட்வைஸ் மழையிலிருந்து எஸ்கேப் ஆனவள் அவனுடன் சேர்ந்து பாப்பம்பட்டியில் இருக்கும் அவனது வீட்டிற்கு சென்றாள். பிரபஞ்சனின் வீடு இயற்கை அழகுடன் பழமை மாறாத புதுமையுடன் அழகாக இருந்தது. பாரம்பரியத்தை தாங்கி அதே சமயம் நவீன வசதிகளுடன் இருந்த அவனது வீடு சம்யுக்தாவிற்கு ஒருவித மன அமைதியை கொடுத்தது.
ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்து தனது மகனுடன் கைகோர்த்து வந்தவளை கண்டதும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டார் பாக்யலட்சுமி. முத்துமாணிக்கமோ சங்கடத்துடன் உள்ள வாங்க என்று அழைக்க, நிரஞ்சனும் அவனது மனைவி ராதிகாவும் தான் இருவரையும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். வாசலுக்கே வந்து, வாங்க வாங்க கொழுந்தனாரே, போனப்போ ஒத்தையா போன ஆளு, இப்போ ஜோடியா வந்திருக்கீங்களே என்று கலகலப்பாக பேசி அங்கே இருந்த இறுக்கமான சூழ்நிலையை சற்று தளர்த்தினாள். ராதிகாவிடம், என்னை கிண்டல் பண்ணது போதும் அண்ணி, முதல்ல குட்டி பையன் என்ன சொல்றான்னு சொல்லுங்க என்று அவள் கருவுற்றிருப்பதை குறித்து அவன் நலம் விசாரிக்கவும், குட்டி பையன் இல்லடா, குட்டி தேவதைன்னு சொல்லு, எனக்கு பொண்ணு தான் பிறக்கும் என்று இடை புகுந்தான் நிரஞ்சன். ராதிகாவோ தனது கணவனை செல்லமாக அடித்தபடி, சரி சரி, உங்க தேவதை புராணத்தை எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க என்றவள் மற்ற இருவரிடமும், 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு மற்றதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்று கூறி சம்யுக்தாவை தன்னுடன் அழைத்து சென்றாள். இப்படியே 2 நாட்கள் கடந்திருக்க பாக்யலட்சுமியிடமிருந்து எந்த பதிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தனது மகனையும் சம்யுக்தாவையும் கண்டாலே ஒதுங்கி போனார். இதை கண்டு பிரபஞ்சன் வருந்தவும், ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யோர் ஹோப் பிரபா, நான் எப்படியாவது ஆன்ட்டியை கன்வின்ஸ் பண்ணுறேன் என்று அவனுக்கு ஊக்கமளித்தாள். இப்படியே போனால் தாங்கள் இங்கு வந்ததற்கு எந்த பிரயோஜனமுமே இருக்காது என்று நினைத்தவள் ஒரு முடிவிற்கு வந்தவளாய் மறுநாளே காலையில் சீக்கிரமே துயிலெழுந்தாள். அடுத்த அறையில் உறக்கத்தில் இருந்த ராதிகாவை எழுப்பி அழைத்து வந்தவள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரிக்கா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா என்றபடி தனது கையில் இருந்த சேலையை காட்டி, இதை எப்படி கட்டிக்கணும்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ் என்று கேட்டாள். ராதிகாவும் சிரித்தபடி, இதுக்கு போய் எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு என் கூட வா என்று அழைத்து சென்று சம்யுக்தாவிற்கு அழகாக அந்த தங்க பார்டர் இருந்த மஞ்சள் வண்ண புடவையை கட்டிவிட்டாள். புடவை கட்டி தலையில் பூச்சூடி நெற்றியில் திலகமிட்டு அக்மார்க் தமிழ் பெண் போன்று வீட்டில் வலம் வந்தவளை கண்டு அசந்து போனான் பிரபஞ்சன். அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவனிடம், என்ன சைட் அடிக்கிறியா என்று கேட்டவள் அவனை செல்லமாக முறைத்துவிட்டு சென்றாள். தனது தாயை சம்மதிக்க வைக்க இத்தனை மெனக்கெடுகிறாளே என்று அவளை நினைத்து அவனுக்கு பெருமையாகவே இருந்தது. அடுத்ததாக சமையல் அறைக்கு சென்றவள் அங்கே நின்ற பாக்யலட்சுமியிடம், ஆண்டி, நான் காஃபி போடட்டுமா என்று கேட்கவும் அவளை நிமிர்ந்து பார்த்தவர் சம்யுக்தாவை கண்டு ஒரு நொடி அதிர்ந்தார். 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளக்காரியாட்டம் வந்தவளா இவ என்று குழம்பி போனவருக்கு ஏனோ அவளை லேசாக பிடிக்க ஆரம்பித்தது. அவள் போட்டு கொடுத்த காஃபியை குடித்தவர் அதனை ருசித்து பார்த்து உள்ளுக்குள் அவளை பாராட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். காலை சமையலில் அவருக்கு உதவி செய்தது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பார்த்து பார்த்து அவள் பரிமாறும் அழகைக் கண்டு அதிசயித்துதான் போனார். பாக்யம் மட்டுமல்ல, சம்யுக்தாவின் இந்த மாற்றத்தை கண்டு பிரபஞ்சனும் கூட அசந்து விட்டான். வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்வது, அன்பாக பழகுவது என்று அனைவரிடமும் ஃபுல் ஸ்கோர் வாங்கி கொண்டிருந்தாள் சம்யுக்தா. மதிய சமையலில் பாக்கியத்திற்கும் ராதிகாவிற்கும் உதவியாக வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தவள் தனது விரலையும் சேர்த்து வெட்டி கொள்ள பதறி போனார் பாக்யம். வேகமாக அவளிடம் வந்து காயத்திற்கு மருந்திட்டு கட்டு போட்டு விட்டவர், எம்மாடி, உனக்கு பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் ஏன் இப்படி மெனக்கிட்டு செய்கிற? நானும் ராதிகாவும் பார்த்துக்கிறோம், நீ போய் ரெஸ்ட் எடு என்றார். என்னதான் தன்மேல் கோபம் இருந்தாலும் அதையும் மீறி பாசம் அவரது கண்களில் தெரியவும் பாக்யத்தின் கைகளை பற்றி கொண்டவள், ஆண்டி, எனக்கு தெரியும் நீங்கள் பிரபஞ்சன் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவு கண்டு வச்சுருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், உங்கள் மகனை நீங்கள் எப்படி அன்பாக பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சமும் குறையாமல் நான் அவனை பார்த்துப்பேன். என்ன உங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்களா என்று அவள் பேச பேச கண்களிலிருந்து நீர் சொரிந்தவர், ஏற்றுக்கிறேன் கண்ணு, நிச்சயமாக ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு புரியாமல் விழித்தவளிடம், உன் வாய் நிறைய என்ன அத்தைன்னு கூப்பிட்டா கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் என்று சிரித்தபடியே சொல்லவும், அத்தை என்றபடி அவரை கட்டி கொண்டாள் சம்யு. வெளியே நின்றபடி இவர்களை பார்த்து கொண்டிருந்த பிரபஞ்சனும் மற்றவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சொன்னபடியே தன் அன்னையை சம்மதிக்க வைத்து விட்டவளை நினைத்து உள்ளுக்குள் மெச்சி கொண்டான் அவன். இரு வீட்டார் சம்மதத்துடன் அடுத்த மாதத்திலேயே ஒரு நல்ல நாள் குறிக்கப்பட்டு இந்தியாவில் வைத்து பிரபஞ்சன் சம்யுக்தா திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தேறியது.
வாழ்த்த வந்த சொந்த பந்தங்களில் சிலர் சம்யுக்தாவை பற்றி ஜாடையாக பேசிக்கொண்ட போதிலும் அதை பெரிதாக யாரும் கண்டு கொள்ளாததால் மூக்கறுபட்டு திரும்பி சென்றனர். ஒரு வழியாக தனது காதலியை வாழ்க்கை துணையாக்கி கொண்டவன் ஒரு வாரம் கழித்து அவளுடன் சேர்ந்து ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றான்.